வணக்கம் மக்களே. திமுகவும் தாவேகாவும் கிட்டத்தட்ட சம அளவில் வெற்றி பெறுவார்கள் என்றும், அதிமுக 3ஆம் இடமும், நாம் தமிழர் வழக்கம் போல 0. தேர்தலுக்கு பின்னாடி தாவேகா பிளஸ் அதிமுக கூட்டணி ஆட்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் நடிகர் விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மறுதேர்தல்தான் ஒரே வழி. மறுதேர்தல் நடந்தால் தாவேகாவின் மெஜாரிட்டி ஆட்சி. சமூக வலைதளத்தின் லேட்டஸ்ட் கருத்து கணிப்பில் வந்த பரபரப்பான ஒரு தகவலை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒரு மாபெரும் அதிர்வை சந்தித்து வருகிறது. சமீபத்திய சமூக வலைதள கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புகள் தமிழகத்தில் இதுவரை கண்டிராத ஒரு மும்முனை போட்டியையும், ஒருவேளை எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை சூழலையும் முன்னறிவிக்கின்றன என்று கூறுகிறது. குறிப்பாக ஆளும் திமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட சம அளவிலான இடங்களை பெற்று முதல் 2 இடங்களை பிடிக்கும் என சமூக வலைதளங்கள் மூலம் கணிக்கப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியலில் ஒரு புதிய சக்தியின் எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருந்தால் பல ஆண்டுகளாக பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கிய அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படலாம். இந்த அதிரடியான தகவல் தற்போது வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்கு சதவீதம் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு நடிகர் விஜயின் பக்கம் வேகமாக திரும்புவதால் திராவிட பாரம்பரிய வாக்கு வங்கியில் பெரும் சரிவு ஏற்படும் என்றும் கருதப்படுகிறது. அதேபோல கடந்த காலங்களில் சீராக தனது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வந்த சீமானின் நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜயின் வருகையினால் கடுமையான சவாலை சந்திக்கும் என்றும், பல தொகுதிகளில் அவர்கள் வாக்குகள் பிரிவதால் மீண்டும் ஒருமுறை 0 இடங்களையே பெற வாய்ப்புள்ளதாக இந்த கணிப்புகள் எச்சரிக்கின்றன. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை எவருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தமிழக அரசியல் ஒரு சிக்கலான நிலையை எட்டும். அப்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக இணைந்து ஒரு புதிய கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு பரிசோதனை முயற்சியாக இருக்கும் என்றும், யார் முதல்வர் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளதுனே சொல்லலாம். மேலும் திமுகவின் வலுவான கூட்டணி வியூகமா அல்லது விஜயின் தனித்துவமான மக்கள் செல்வாக்கா என்பதில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும். அதுவரை தமிழக அரசியல் களம் பல திருப்பங்களையும் பரபரப்பான கருத்து கணிப்புகளையும் கண்டு கொண்டே இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் என்பது புலப்படுகிறது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.